டியர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். எலும்புகள் தொடர்பான அதாவது ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. இன்றைக்கு வயது வித்தியாசம் இல்லாம குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. நடக்கும்போது எனக்கு கால் மூட்டுல வலி இருக்கு, உட்கார்ந்து எந்திரிக்கவே முடியல, கழுக்கழுக்குன்னு சவுண்ட் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது நிறைய பேர் செய்யறோம். இதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. 2 மூட்டும் ரொம்ப தேய்மானம் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன்ல பார்க்குறோம். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா, அது முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட மோசமா தாங்க இருக்கு. ஸோ இது என்னால டெய்லி இதை ஃபாலோ பண்ண முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல. அந்த மாதிரியான நிறைய அசௌகரியங்களை நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம்ம உடல் ஒரு ஸ்ட்ரக்சர், நம்ம உடலுக்குன்னே ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுன்னா அது எலும்புகள் தான். ஸோ இந்த எலும்புகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அதற்கான ஒரு உணவு முறைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குழந்தை கருவுல உருவாகும் போதே எடுக்கக்கூடிய உணவுகள் தான் அந்த குழந்தையோட வாழ்நாளையும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அதிகமான அந்த கால்சியம் சார்ந்த உணவுகள், சுண்ணாம்பு சத்து அப்படின்னு சொல்றோம். சுண்ணாம்பு சத்து சார்ந்த உணவுகளை எடுக்க எடுக்க நம்ம உடல்ல அதிகப்படியான ஆற்றலும் எலும்புகளுக்கு ஒரு வலிமையும் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம எந்த மாதிரியான உணவில் அதிக கவனம் செலுத்தணும்? பேசிக்கா இப்போ எலும்புகள் நமக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலையில இருக்கு, எலும்புகள் ஏதாவது நோய்கள் ஏற்படுதுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது? அப்போ உடனே நம்ம அலர்ட் ஆயிட்டு சரி, அப்போ எலும்புகளுக்கு தேவையான உணவுகளை நம்ம கரெக்டா எடுக்கணும் அப்படின்னு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்ன்றதும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக அடிக்கடி நம்ம உடல்ல கால்சியம் குறையுது அப்படின்னா ஃப்ராக்சர், டக்குன்னு நான் சும்மா தான் நடந்து போனேன், டக்குன்னு எனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உடல்ல கால்சியம் சத்து குறையுது அப்படின்னா விட்டமின் சத்தும் குறைபாடு ஏற்படும். ஸோ விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா, இல்லை கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கான்றது நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். முக்கியமாக மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு அதிகமாக கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடு நம்ம பார்க்க முடியுது. அந்த மெனோபாஸ் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் போது நம்மளுடைய போன் டென்சிட்டி குறையும். ஸோ இதுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன் ஏற்படுது. சிலருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது பாடியில ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். சிலருக்கு இந்த கரெக்டா டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும், செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இல்ல லம்பார் ஸ்பான்லோசிஸ்ன்ற மாதிரி கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா போன்ல டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும். டீஹைட்ரேஷன்னா ஒரு வறட்சி தன்மை. இந்த வறட்சி தன்மை எலும்புகள்ல அதிகமாக இருக்க இருக்க என்ன ஆகும்னா மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் குறையும். சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். சைனோவியல் ஃப்ளூயிடும் ட்ரை ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சைனோவியல் ஃப்ளூயிட் ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ லூப்ரிகண்ட் அதுதானே. இப்போ 2 போன் சேர்ந்து இருக்கிறது, 2 இல்லை அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் நம்ம ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றோம், மூட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மூட்டுகள் சரியா இயங்குவதற்கு தான் அங்க சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கு. இந்த ஃப்ளூயிட் இல்லைன்னா நமக்கு இயங்கும் போது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து தேய்மானம் ஏற்படுறது தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். இல்லை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம், ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்ரேல எடுத்து பார்த்தா நல்லா தெரியும். ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அந்த இடத்துல எலும்புகள் சமமா இல்லாம தேய்மானம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இந்த கண்டிஷன்ல உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போதும் ஃப்ளூயிடும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எலும்புகளை வலிமையாக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ பேசிக்கா நம்ம அடிக்கடி என்ன சாப்பிடணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சில மூலிகைகள் கற்ப மருந்தாக நம்ம எடுக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. அப்ப கற்ப மருந்தாக எடுக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு மருந்து, ஒரு மூலிகையை, அதாவது சிங்கிள் ஹெர்ப் அப்படின்னு சொல்றோம். இந்த சிங்கிள் ஹெர்பை நம்ம காயக்கற்பமாகவும் எடுக்கலாம். மருந்த, அதாவது பல மூலிகைகள் சேர்ந்த மருந்த நம்ம காயக்கற்பமாகவும் எடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு சிறந்த ஒரு காயக்கற்ப முறை எலும்புகளை வலிமையாக்குவதற்கும் நம்மளுடைய எலும்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் போன் மேரோல ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கும் இந்த மருந்தை நம்ம காயக்கற்பமாக பயன்படுத்தலாம். இதுல பேசிக்கா என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில விதைகளை நம்ம பயன்படுத்துறோம். இந்த விதைகளை பயன்படுத்தும் பொழுது விதைகளுக்குன்னே தனியான ஒரு ஆற்றல் இருக்கு.
ஸோ இன்னைக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில வர்ம புள்ளிகளை வந்து ஆக்டிவேட் செய்யறதுக்கும், நம்ம உடல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கும் விதைகள் தான் நமக்கு பயன்படுது. ஒரு மூலிகையோட பாகங்கள் ஒவ்வொன்றுமே மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிற மாதிரி, ஒவ்வொரு மூலிகைக்குமே இருக்கக்கூடிய விதைகளுக்கும் அதிகமான ஆற்றல் இருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கற்ப மருந்து என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இதற்கு என்னென்ன விதைகள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக முள்ளங்கி விதைகள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். முள்ளங்கி விதைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்புகள், நரம்புகள் இது எல்லாத்தையுமே வலிமையாக்கும். ஃபர்ஸ்ட் முள்ளங்கி விதைகள், அடுத்து வெங்காய விதைகளும் நம்ம எடுக்க போறோம். அடுத்து நீர்முள்ளி, நெரிஞ்சு இந்த விதைகளும் நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த விதைகளுக்கு எல்லாமே அதிகமான ஆற்றல் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளுடைய எலும்புகளுக்கு இடையில அந்த மஜ்ஜை அப்படின்னு சொல்றோம். ஜவ்வு பகுதி இல்ல மஜ்ஜை பகுதி, சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா, இந்த நீர்முள்ளி விதைகளுக்கு அதிகமான ஒரு நீர்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது. இதை எடுக்கும்போது நம்ம உடல்ல வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் குறையாம இது பாதுகாக்குது. அதுக்கப்புறமாக அக்ரஹாரம், வால்மிளகு, சுக்கு, சதக்குப்பை, கோஷ்டம் இந்த 5 மூலிகைகளும் நம்ம எப்படின்னா ஒரு 50 கிராம் போதும். மற்ற விதைகள் எல்லாமே 100 கிராம் எடுத்தோம்னா, இந்த மூலிகைகள் ஒரு 50 கிராம் எடுக்கணும். இது எல்லாமே நல்லா லேசா வறுத்து நம்ம பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மூலிகையை பேசிக்கா நம்ம வீடுகள்ல பயன்படுத்தும் போது காயகற்ப முறைக்கு இது போதும். ஆனா இது நம்மளோட கிளினிக்ல இது மருந்தாக செய்யும் போது எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை இப்ப சொன்ன மூலிகைகளை நம்ம பவுடரா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, சூரணம், இதனோட குரு மருந்துகளும் நம்ம சேர்க்கிறோம். அதாவது கால்சியம் அதிகமாக தரக்கூடிய சிலாசித்து பருப்பம் இல்லைன்னா பலகரை பருப்பம், இந்த மாதிரி பருப்ப வகைகளை இதோட ரேஷியோ படி அளவுப்படி சேர்த்து இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் போது அதிக பலனை நமக்கு கொடுக்குது. ஸோ வீட்டில் இதை நீங்க ரெடி பண்ணும்போது இதை ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை எப்படி நம்ம தினமும் காயக்கற்பமா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெய்யோடு கலந்து சாப்பிடணும். ஒரு அரை ஸ்பூன், அதாவது கிட்டத்தட்ட 2 to 4 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து நெய்ல கலந்து தினமும் காலை, இரவு 2 வேளையும் நம்ம ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஸோ இல்லைன்னா இந்த காயக்கற்ப முறைப்படி நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க காலையில உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இது உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்றது தான் காயக்கற்ப முறை அப்படின்னு சொல்றோம். ஸோ காயக்கற்ப முறைப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க உணவுக்கு முன் இதை நெய்யில கலந்து தினமும் சாப்பிட்டுட்டு வரணும். ஒரு 3 to 4 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது எலும்புகள் எல்லாமே வலிமை அடையும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 தாதுக்களும் வன்மை அடைவதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். 7 தாதுக்கள் சொல்லும்போது எலும்புகள், நரம்புகள் மற்றும் அந்த இழந்த ஆண்மை தன்மையை மீட்டு தருவதற்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் டைம்ல பாடியில வந்து ஒரு உண்மையாகவே சொல்லணும்னா அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்க முடியல, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, மூட்டுக்கள் அதிகமான வலி இருக்கு, மூட் ஸ்விங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்களுக்குமே இது ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஸோ ஆண்களும் பெண்களும் மூட்டுக்களில் வலிகள் இருக்கக்கூடியவங்க இதை காயகற்ப முறைப்படி நெய்யோடு கலந்து சாப்பிடலாம். இல்லை ஜென்ரலா இதை நான் மெடிசன் மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னாலும் இதை நெய்யில கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து குறைபாடு நிவர்த்தி செய்வதற்கு கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுல முக்கியமா மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை நம்ம அகத்திக்கீரையை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ அகத்திக்கீரையை நம்ம உணவில் சேர்க்கும் போது இதுல கால்சியம் சத்து மிகுதியாக இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள், அருமையான ஒரு காயக்கற்ப முறையும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.